டு சந்தியாஸ் கிச்சன். சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்னேச்சர் டிஷ் சாம்பார் தாங்க. சாம்பார் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, சந்தியாஸ் கிச்சனில் அதுவும் சாம்பார் அப்படின்னா எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு டிஷ். முக்கியமாக கிட்ஸ் அண்ட் தென் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ சாம்பார் மெனுவில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த சாம்பாரில்? இந்த சாம்பார் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது எப்பயுமே வந்து தூர்தால தனியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் பண்ணாலும் எதில் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு ஆனியன் அண்ட் தென் தக்காளி போட்டுட்டு என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ வெஜிடபிளை டாஸ் பண்ணி எடுத்து இந்த பருப்பில் கொட்டி வேக வைங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் ப்ரெஷர் போட்டு வேக வைக்காதீங்க. குக்கரில் ஃபுல் ப்ரெஷரில் வந்து வேகக்கூடாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் போட்டு தாளித்து இதில் போட்டுருங்க. அண்ட் தென் இதில் மாங்காய் போடுறீங்க அப்படின்னா முக்கியமான டிப்ஸ், கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் மாங்காவை போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க.